தடுப்பூசி ஒத்திகை நாளை சென்னையின் பல இடங்களில் நடைபெற இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சாரதா. விவரங்கள் என்ன சாரதா? கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை தமிழகத்தில் 11 இடங்களில் நடைபெறுகிறது. சென்னையில் 5 இடங்கள், நீலகிரியில் 5, திருநெல்வேலியில் 5 இடங்கள் என மொத்தம் 11 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறவிருக்கிறது. கொரோனா தடுப்பூசி விரைவில் இந்தியாவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. எனவே தடுப்பூசி வரும் பட்சத்தில் அதனை மக்களுக்கு செலுத்துவது எப்படி? முதல் கட்டமாக அது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும். தமிழகத்தில் 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் உட்பட 6 லட்சம் பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இது செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்படுவதற்கான ஒத்திகை நாளை இந்தியா முழுவதுமே அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 11 இடங்கள் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சாந்தோ மற்றும் ஈகாட்டுத்தாங்கலில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை, நேமம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட 11 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. ஒத்திகை எப்படி நடைபெறும் என்றால், இந்த ஒவ்வொரு ஒத்திகையினுடைய இடத்திலும் 25 பேர் இந்த ஒத்திகையில் ஒவ்வொரு இடத்திலும் பங்கு பெறுவார்கள். அவர்கள் எங்கே பொதுமக்கள் எந்த வரிசையில் எங்கே நிற்க வேண்டும், அதாவது பொதுமக்கள் என்றால் இது முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்கள். எனவே அவர்கள் வரும் பொழுது சமூக இடைவெளியுடன் தடுப்பூசி போடக்கூடிய மையத்தினுடைய எந்த இடத்திலிருந்து அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும். தடுப்பூசியை பதப்படுத்தப்பட்டு தடுப்பூசி மையத்திற்கு வந்த பிறகு அதனை செலுத்துவதற்கு முன்பாக எந்த விதமான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் எப்படி அதனை எடுத்து செலுத்த வேண்டும், செவிலியர் எங்கே நிற்க வேண்டும், 21 செவிலியர்களுக்கு தடுப்பூசி எப்படி போடுவது என்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இங்க தடுப்பூசி போட்டுக் கொள்ளக்கூடிய நபர்கள் வரும் பொழுது அவர்களுடைய விவரங்களை எப்படி கையேட்டில் பதிவு செய்ய வேண்டும். மேலும் எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலும் அந்த தடுப்பூசியினால் ஏதேனும் திடீர் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக 10-15 நிமிடங்கள் இந்த ஒத்திகை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது தடுப்பூசிக்கு இதற்கு முன்பாக ஒத்திகை நிகழ்ச்சிகள் நம்ம நாட்டுல இது எல்லாமே புதுசு. இத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுல என்ன செய்ய போறாங்க முக்கியமா? அதாவது தடுப்பூசி ஒவ்வொரு தடுப்பூசியும் செலுத்துவதற்கு தனி பயிற்சிகள், இந்த கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கான தனி பயிற்சிகள் செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை உடலில் எந்த இடத்தில் செலுத்த வேண்டும், உள்ளே வரக்கூடிய எந்த இடத்தில் செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த தடுப்பூசி வழங்கினாலும் அந்த தடுப்பூசி வழங்கப்பட்ட நபர் சில நிமிடங்கள் மருத்துவ கண்காணிப்பில் அந்த தடுப்பூசி போடப்பட்ட மையத்திலேயே இருப்பதற்கு அறிவுறுத்தப்படுவார்கள். குழந்தைகள் உட்பட யாருக்கு செலுத்தப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவமனையினுடைய கண்காணிப்பில் அவர்கள் சில நிமிடங்கள் இருக்க வேண்டும். எனவே கொரோனா தடுப்பூசிக்கும் அது பொருந்தும். எனவே கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட பிறகு அப்படி உள்ளே நுழைந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்கள் எங்கே அமர வேண்டும், அதற்கு சமூக இடைவெளியுடன் அவர்களை அமர வைப்பதற்கான இடம் எங்கே இருக்கிறது, இங்கு வரக்கூடிய நபர்களுடைய விவரங்கள் பெறப்படும். இது குழந்தைகளுக்கு போடக்கூடிய மற்ற தடுப்பூசி போல் அல்லாமல் பெருந்தொற்று காலத்தில் போடக்கூடிய தடுப்பூசி என்பதால் யாருக்கு இது போடப்பட்டிருக்கிறது, அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்பது குறித்தான விவரங்கள் அரசுக்கு வேண்டும். எனவே உள்ளே நுழைபவர்களுடைய விவரங்களை எப்படி பதிவு செய்து எந்த கையேட்டில் பதிவு செய்வது என்பது குறித்தான விவரங்களையும் அவர்கள் பெற வேண்டும். எனவே இது குறித்தான இந்த அனைத்து நடவடிக்கைகள் குறித்தான ஒத்திகை என்பது 25 நபர்கள் ஒரு மையத்தில் பங்கேற்று இந்த ஒத்திகை நடைபெறும். எனவே தடுப்பூசி வந்தால் எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் அதனை உடனே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக மாநில அளவிலிருந்து மாவட்ட அளவில் அந்த தடுப்பூசி அனுப்பப்பட்ட பிறகு உடனே அதனை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து பார்த்து எந்த பிழை ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த ஒத்திகையானது நாளை நடைபெறவிருக்கிறது இந்தியா முழுவதும். நிச்சயமாக சாரதா, உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசம்